என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்கணமே இங்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. காலம் கடப்பதற்குள் தேவி பார்வதியிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் நான் கூற வேண்டும். தேவி பார்வதியை நான் காண எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. நான் தேவி பார்வதியை தடுத்தாக வேண்டும் மகாதேவா. நான் அன்னை பார்வதியை காண வேண்டும். அவர்களை நான் தடுத்தாக வேண்டும். உனது மகாதேவர் தனது மனைவியை பிரிந்த வேதனையில் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை. அதோடு நாங்கள் பார்வதியை தடுக்க தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம். இங்கு என்னதான் நடக்கிறது? நீங்கள் மகாதேவரிடம் கூறுங்கள், அவர் என்றும் என் பாதையில் வரக்கூடாது. எனது உலகத்திற்குள் அவருக்கு இடம் இல்லை. அதுவரைதான் இந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். அவரை தேடி செல்ல மாட்டேன் தாயே. ஆனால் நினைவிருக்கட்டும், ஒருவேளை அவர் என் உலகத்திற்குள் நுழைந்தால், என்னை சந்தித்தால், பிறகு அவர் எனது அவமானத்திற்கு, எனது இந்த வேதனைக்கு நிச்சயம் பதிலளிக்க வேண்டியிருக்கும். நிச்சயம் பதிலளிக்க வேண்டியிருக்கும். நிச்சயம் பதிலளிக்க வேண்டியிருக்கும். நான் அவளுக்கு எடுத்துரைத்தேன். மகாதேவர் அந்த விவசாயியின் மகன் உயிரைத்தான் காப்பாற்றினார் என. ஆனால் அவள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பிறகே இச்சம்பவம் நிகழ்ந்தது. தேவி பார்வதி, தாங்கள் ஆதிசக்தி அல்லவா? அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள். உண்மையை தாங்கள் உணருங்கள். பிறகு சிந்தித்து முடிவிடுங்கள். கைலாயத்தையும் மகாதேவரையும் பிரிந்து செல்வது உச்சிதம் அல்ல தேவி.
எது நடக்கக்கூடாது என்று எண்ணினேனோ அது நடந்து விட்டது. இனி பார்வதிதான் முடிவெடுக்க வேண்டும். முழு உண்மையை அறிந்த பிறகு தேவி பார்வதி நிச்சயம் கைலாயம் செல்ல மாட்டார்கள். என்றும் மகாதேவருடன் அவர்கள் இணைய மாட்டார்கள். சற்று பொறுங்கள் தாயே. எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள் தாயே. மீண்டு வாருங்கள் தேவி, மீண்டு வாருங்கள். என்னை பிரிந்து செல்ல வேண்டாம். என்னை பிரிந்து வெகு தூரம் செல்லாதீர்கள் தேவி, மீண்டு வாருங்கள். மகாதேவா, தேவி பார்வதி, கதிரோ என்னிடம் கூறிய உண்மையை தங்கள் நாவிலிருந்து கேட்க விரும்புகிறேன். கூறுங்கள், எதற்கு தாங்கள் கதிரோவுக்கு மகளை வரமாக தந்தீர்கள்? இதற்கு முன்பும் ஒரு முறை பிரபஞ்சத்தினை ஆபத்திலிருந்து காத்திட ஆலகால விஷத்தை பருகினேன். அதை தாங்கள் என் கண்டத்தில் தடுத்து நிறுத்தினீர்கள். இப்பொழுது அண்ட சராசரத்தையும் நஞ்சு கொண்ட சர்ப்பங்களிடமிருந்து காத்திட கதிருவுக்கு மன்சாவை வரமாக அளித்தேன், மன்சாவை வரமாக அளித்தேன், மன்சாவை வரமாக அளித்தேன்.
தங்களுக்கு இப்பொழுதும் என் மீது கோபமா? நான் ஒரு பெண் ஆவேன். தன் கணவர் வேறு பெண்ணிற்கு தன் அம்சத்தை தந்தார். இதை எண்ணி வருத்தம் கொள்வது ஒரு பெண்ணின் இயல்பு. ஆனால் இப்போது என் கோபத்திற்கான காரணம் வேறு. அந்த கோபத்திற்கான காரணம் என்ன? தங்களது சமநிலை, தங்களது காதல். என்னை பற்றி என்னை விட தாங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள். அதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? நான் தங்கள் மீது காதல் கொண்டுள்ளேன். கதிரவிற்கு லோக நன்மைக்காக ஒரு மகளை தர விரும்பினீர்கள். இந்த உண்மையை தாங்கள் என்னிடம் கூறியிருக்கலாமே. புரிந்து கொண்டிருப்பேன். முதலில் குரோதம் கொண்டிருந்தாலும் லோக நன்மைக்கான உத்தேசத்தை பற்றி நான் புரிந்து கொண்டிருப்பேன். ஆனால் தாங்கள் மௌனம் காத்தீர்கள். என்னிடம் ஏதும் கூற மாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்கள். அதன் காரணமாக நான் இன்று தங்களையும் நமது கைலாயத்தையும் துறக்க முடிவெடுத்தேன். இது தேவி கதுருவின் மானம் பற்றியது. ஆகையால் தான் வாக்களித்தேன். என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதும் கூட என்னை நான் குற்றவாளியாக்கிக் கொண்டேன். இப்பொழுதும் அதை ஏற்கிறேன். அதில் என்றும் மாற்றம் இருக்காது. யார் தங்களை என்ன கூறினாலும் சரி, என்னை பொறுத்தவரை தாங்கள் எனக்கு சொந்தம். தாங்கள் என் கணவர். தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். மீண்டும் மீண்டும் நான் அறியாமையில் தவறு செய்து விடுகிறேன். தாங்களோ என்னை பொறுத்துக் கொள்கிறீர்கள். என்னை மன்னித்தருளுங்கள் மகாதேவா. இல்லை தேவி. தேவி பார்வதி, இப்பிரபஞ்சத்தின் பார்வையில் நான் குற்றமற்றவனாக இருக்கலாம் தேவி. எனினும் சக்தியின் சிவனாகிய நான் என்றும் குற்றவாளியே. அதில் மாற்றமில்லை. என் தவறுக்கு என்னை மன்னிப்பீர்களா தேவி?